பார்த்து ஒரு வருஷமா ஆயிப்போச்சு. உங்க சிற்பக்கடை விநாயகர் பக்தர்கள் எல்லாம் சிற்பக்கடை வீடியோ போடுங்க அக்கா, போடுங்க போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக வந்திருக்கோம். உங்களோட அந்த கஸ்டமருக்காக நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த வருஷம் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை பார்த்துருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இந்த விநாயகரோட முழு அருள் கிடைக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கைவினை சிற்பக்கடை பேர்ல வச்சிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு விநாயகரும் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் நம்ம பிளஸ். இந்த வருஷம் வந்து புது மாடல் நிறைய கொடுத்துருக்குறோம். ஆமாங்க, மானு, மயில், சிங்கம், புலி, யானை இல்லாத வாகனமே இல்ல. ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு ரூபம் கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் முக லட்சணமே வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த வருஷம் புதுசா வந்து கல்யாண விநாயகர் போட்டிருக்கோம். கல்யாண விநாயகர். ஆமா, அந்த விநாயகருக்கு என்ன ஸ்பெஷல்னாக்கா, கல்யாணம் உங்க ஊர்ல அதிகப்படியான பசங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருந்தா அந்த சிலையை எடுத்து வைத்தீங்க. உங்க ஊர்ல இந்த விநாயகர் சதுர்த்தி எதிர் ஒரு விநாயகர் சதுர்த்திகளும் அதிகப்படியான கல்யாணம் நடக்கும். பசங்க பொண்ணுங்களுக்கு நிறைய கல்யாணம் நடக்கும். அதே போல வந்து இந்த வருஷம் அதுலயே வெரைட்டியா வந்து கொஞ்சம் அட்வான்ஸா மாப்பிள்ளை விநாயகர்னு வச்சிருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் சேம் வேல்யூ இருக்கும். ஒரே முகம், அப்படியே முழுசா யானை முகமா இருக்கும். திருமுடி இல்லாம நேச்சுரல் யானை மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய மாடல் இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, அதனால வந்து நீங்க ஒவ்வொருவர் வந்து நம்ம சிற்பங்கள் வாங்க. நீங்க வர ஆடி 1, அதாவது இப்ப நம்ம ஆடி 1 17ஆம் தேதியில இருந்து வியாழக்கிழமையில இருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து ஹோல்சேலா கொடுக்குறோம். ஹோல்சேல். ஆமா, ஹோல்சேல் ரேட்ல கஸ்டமருக்கு ரீட்டைல் கொடுக்குறோம். ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு கொடுக்கறது இல்ல. ஹோல்சேல் ரேட்டா கஸ்டமருக்கும் நீங்க கொடுக்கறீங்க. தனித்தனி கஸ்டமருக்குமே அதே ரேட் கொடுக்கறீங்க. கஸ்டமருக்கு மட்டுமே கொடுக்கறோம். என்னோட ஊருக்கு வந்து மோட்டூர்னு பேரு. ஆனா என் ஊருக்கு பஸ் வசதி கிடையாது, ஒரு ஆட்டோ வசதி கிடையாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த கடைக்கோடி கிராமத்துல வந்து ஒரு 30 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆமாங்க, 30 குடும்பம் ஒரு வாழ்வாதாரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த வருஷம் என்னன்னாக்கா, அந்த 10% டிஸ்கவுண்ட் ஆடி 1 ஆடி 18 புக் பண்றவங்க 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். அந்த மாதிரி வித்தியாசமா பண்றோம். அதையும் தாண்டி மரக்கன்று இலவசமா கொடுக்குறோம். ஆமா, புக் பண்றவங்களுக்கு மரக்கன்று கொடுக்குறோம். ஆடி 1ல இருந்து ஆடி 18 வரைக்கும். ஆமா, புக் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த வருஷம் நம்மளோட டீடைல் எல்லாமே நீங்க பார்க்கணும். உங்களோட சேனல்ல பார்க்கலாம். நீங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவர் பண்ணி கொடுக்குறீங்க. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கணும்னாக்கா சிற்ப கடல் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்கு. அதுல பார்க்கலாம். நீங்க விலைப்பட்டியல் தெரிஞ்சுக்கனாக்கா உங்களோட சேனல் நீங்க கொடுத்துருவீங்க. அதையும் தாண்டி இன்னும் பார்க்கணும்னாக்கா சிற்ப கடல்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல போய் பார்க்கலாம். நம்மளுடைய கூகுள்ல எல்லாத்துலயுமே சிற்ப கடல் போட்டீங்கன்னா வந்துடும். நம்ம இடத்த எங்க இருக்குன்னு லொகேஷன் பார்த்தாலும் சிற்ப கடல் போட்டா வந்துடும். எடப்பாடி பக்கத்துல மோட்டூர் இல்ல, சிற்ப கடல் போட்டா வந்துடும். லொகேஷன் வந்துடும். ஆமா, லொகேஷன் ஏ டு Z எல்லாமே சிற்ப கடல் தான் வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்காக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்க கஸ்டமருக்காக சென்னையில இருந்து இங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு ஆக்சுவலா 2 months பிஃபோரே எனக்கு வந்து சிற்ப கடல்ல இருந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க விலைப்பட்டியல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வருஷம் புதுசா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நேட்டிவ் வர முடிஞ்சதுனால அப்புறம் ஐயா ஒரு எனக்கு இந்த சிற்பக்கடல் விநாயகர் சிலையில எல்லாம் இங்க இருக்கிற இந்த நீங்க உருவாக்கிற விதத்துல அமைப்பெல்லாம் பார்த்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு எனக்கு வந்து நீங்க வந்து இது ஆரம்பிச்ச காரணம் என்னன்னு. இது வந்து என்னன்னா, நான் கோயில் ஸ்தாபதிங்க. கோயில் கோபுரம் கட்டுறது, சிலை செய்யறதா பிரதான வேலை. இது அடிஷனலா ஒரு 25 குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம். ஆமா, இப்ப 30 குடும்பம் செய்யறாங்க. என்னோட நோக்கம் என்னன்னாக்கா 100% ஆர்கானிக்கா இருக்கணும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யணும். ஆமா, ஆமா, என்னோட நோக்கம் அதுதான். அதனால வந்து என்னன்னா, இந்த பிறந்த மண்ணுக்கு செய்யறது வந்து கெமிக்கல் இல்லாம பெத்த தாய்க்கு நம்ம விஷம் கொடுக்குற மாதிரி ஆயிடும் கெமிக்கலா இருந்தா. அதனால வந்து 100% ஆர்கானிக்கா பண்றோம். கிழங்கு மாவு பேப்பர் குள்ள பண்ணிட்டு இருக்கிறோம். இவரோட லட்சணம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலா யானையோட உணவு மாதிரியே இருக்கும். இந்த லட்சணத்தை வந்து என்னன்னாக்கா முழுசா வந்து நம்ம கிழங்கு மாவுலே பண்றோம். கிழங்கு மாவுலே நீங்க கொடுத்திருக்கீங்க. வாட்டர் கலர் தான் பூசுறோம். இந்த ஷைனிங் அப்படியே கொண்டுட்டு வந்துருக்கோம். ஆமாங்க, சூப்பரா இருக்குங்க. எல்லாமே ஆர்கானிக்காவே பண்ணிட்டு இருக்கிறோம். வாட்டர் கலர் பூசி பண்றோம். ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த நான் என் கிராமத்தில் வச்சு வியாபாரம் பண்ணுறது என்னன்னா, உங்களை மாதிரி வெளி உலகத்துல இருந்து நம்ம கிராமத்தை தேடி வரணும். என் கிராமம் வெளி உலகத்துக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு நோக்கம். இன்னொன்று, என் கிராமத்தில் இந்த மாதிரி தொழில் போகும்போது இதை தாண்டி இதுக்காக வர டிரைவருங்களுக்கு வேலை வாய்ப்பு, கடைங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு நோக்கத்தையும் கணக்கு வச்சுதான் நாங்கள் எல்லாமே இந்த கிராமத்திலே உற்பத்தி பண்ணி இங்கே சேல்ஸ் பண்றோம். நம்ம வளமான காவிரி நீர் பாயிற பூமி இல்லைங்களா, அந்த மண்ணும் ரொம்ப செழிப்பான மண். அதுல உருவாகிற பிள்ளையார் சிலை பாருங்க.
எங்களோட இயற்கையான காவிரி தாய் அது நீங்களும் இந்த மண்ணிலே பிறந்தீங்கிறப்போ கண்டிப்பாக எனக்கும் நேட்டிவ் பெருமையா இருக்கு. இதுதாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா இந்த வருஷமும் வந்து புது விதமான விநாயகர் நிறைய நிறைய பார்த்தேன். நிறைய கல்யாணபதி ஒரு வாகனத்திலேயே ஒவ்வொரு ரூமும் அதுலயே 5 தலை 3 வாகனங்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டிலே பெரிய நிறுவனம் நம்மளுக்கு. இந்த துறைக்கு கைவினை சிற்பத்துக்கு ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அப்துல் கலாம் விருது, சவுத் ஏஷியன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஒளிரும் நட்சத்திர விருது, மாநில விருது, மாவட்ட விருது, தமிழ்நாடு லெவலில் கோல்டு மெடலிஸ்ட், டாக்டரேட், கௌரவ டாக்டர் பட்டம், ISO சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பல சாதனைகள் படைச்சிருக்கு. அதுலேயும் இந்த வருஷம் என்னன்னாக்கா நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு 100 கம்பெனியை தேர்வு பண்ணுச்சு எல்லா துறையிலையும். அதில் கைவினை சிற்பத்துக்கு நம்ம சிற்பங்களை தேர்வு பண்ணியிருக்கு. அது என்னன்னாக்கா TN ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்கள் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணாங்க. அதில் நம்ம கலந்துட்டு அதில் வின் பண்ணியிருக்கிறோம். நிறைய சாதனைகள் படைச்சிருக்கு. இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து அதுக்காக தான் நான் பார்த்த வரைக்கும் நான் பல இதில் பார்த்த வரைக்கும் உங்க இது வந்து பியூர் ஆர்கானிக்கா இருக்கு. நீங்க அதை வந்து நீங்களும் ஒரு நல்ல மனசோட எங்களுக்கு அதை வீடியோவும் எடுக்க அனுமதிச்சீங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷம். நீங்க இயற்கையா அந்த மாதிரி இருக்கு. அதாவது நாங்க இந்த மாதிரி ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருந்தா கூட மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நீங்க ஒரு பாலமா இருக்கிறீங்க. அவங்களுக்கு தேவைகளை வந்து நாங்க கொடுக்கறதுக்கு எங்களோட தேவைகளை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பதுக்கு நீங்க ஒரு பாலமா இருக்கீங்க. உண்மையிலேயே நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அவங்க நல்லா பண்ணுங்க. உங்களுடைய சேனல் மென்மேலும் வளர இந்த சிற்பங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.